வாழ்க வளமுடன். இப்போ நம்ம இந்த காயகல்பத்தினுடைய ஒரு அறிமுகத்தை நாம் இப்போது பார்த்தோம். இந்த போர்டில் கொடுத்துருக்கு பாருங்கள். இதை இன்றைக்கி விஞ்ஞானம் ஆராய்ச்சி செய்கிறது. இன்றைக்கி காயகல்பத்தினுடைய அடிப்படை இதுதான். நீண்ட ஆயுளை தருதல் முதல். இப்போ ஒரு சில பேருக்கெல்லாம் மனசுக்குள்ளே ஒன்று வரும், நீண்ட ஆயுளை தருதல். இப்போ சில பேர் மனசுக்குள்ளேயே பேசுவாங்க, நான் நீண்ட நாள் உயிர் வாழ்ந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பேசுவாங்க. ஒரு சில மனசு பேசும், இப்போ நான் ஏற்கனவே உங்ககிட்டலாம் மாட்டிக்கிட்டு படுறது போராதா, இன்னும் நான் உங்ககிட்டலாம் இன்னும் மாட்டணுமா அப்படின்னு வரும். முதுமையை தவிர்த்து இளமையோடு இருத்தல். நாம் சம்பாதிக்கிறதுல 25% இதுக்கு தான் செலவழிக்கிறோம். ஏன்னா முதுமையை தவிர்த்தெல்லாம் எடுத்தோடனே முதல்ல நம்ம யூஸ் பண்ணுறது எது? டை போடுறது தான். அதுதான். அப்போ அதில் ஆரம்பித்து இந்த டை போட ஆரம்பிக்கிறோம். நம்ம டை போட்டால் நல்லா இருக்குன்றோம். ஆனால் பின்னாடி என்ன ஆகுன்னா, ஒரு 20 வருஷம் தொடர்ந்து போட்டோன்னா அதுக்கப்புறம் கண்ணில் பிரச்சனை வரும், அதுக்கப்புறம் ஸ்கின்னில் பிரச்சனை வரும், அதுக்கப்புறம் இன்னொரு ரூட்டில் இளமையாக இருக்கிறதுக்கோசரம் நம்ம பணத்தை நம்ம செலவழிச்சுட்டு இருக்கிறோம். மூன்றாவது, நோயின்றி நலமாக இருத்தல் அப்படின்னு. இங்கே நோயின்றி நலமாக இருத்தல்னு சித்தர்கள் சொல்கிறது, இது மகரிஷி சொல்கிறது. இது இந்த காயகல்ப பயிற்சியினுடைய நோக்கமே நீண்ட ஆயுள், என்றும் இளமை, நோயின்றி வாழ்தல். இந்த மூன்று தான் சித்தர்கள் சொல்கிறது, மகரிஷி சொன்னது. ஆனால் இந்த நோயின்றி வாழ்தல் நம்ம சொல்கிறாங்களே தவிர, இப்போ அம்மா என்ன சொன்னாங்க எடுத்தோடனே, பிரபஞ்சத்திலே பிறந்த அத்தனை மனிதர்களும் என்ன இருக்கிறது? நோய் என்பது இருக்கிறது. ஆனால் அந்த நோயிலிருந்து நாம் எப்படி தப்பித்துக் கொள்வது, அதுதான் இந்த காயகல்ப பயிற்சியினுடைய நோக்கமே. புரியுதுங்களா? சரி, இப்போ இந்த பக்கம் பாருங்கள். இப்போது இதுதான் ஒரு பேஸாக வச்சுக்கலாம். நம்ம இந்த சைடில் பாருங்கள், 9 கோள்களை பற்றி கொடுத்துருப்போம். இந்த சைடில் 9 கோள்கள். இங்கே நடுவில் பாருங்கள், நம்முடைய தலைமுறைகள் அப்படின்னு கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் இந்த தலைமுறையினுடைய கணக்குகள், இது அத்தனையும் நாம் கொடுத்துருக்குறோம். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒன்று இப்போ கேள்வி கேட்குறேன். அம்மா உட்காந்துருக்காங்க, முதல் அம்மா. உங்கள் குடும்பத்தில் எத்தனாவது ஆள்மா? நீங்கள் எத்தனாவது ஆள் குடும்பத்தில்? 7வது ஆள். நீங்கம்மா 6. எத்தனாவது உங்கள் குடும்பத்தில்? நீங்கள் எத்தனாவது ஆள் உங்கள் அப்பா அம்மாவுக்கு? 5. 6வது 3 1. 1 பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் 7 ஒருத்தர், 6 ஒருத்தர், 5 ஒருத்தர், 1 ஒருத்தர், 3 ஒருத்தர் சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, இது அத்தனையும் தப்பு. நீங்கள் சொன்ன அத்தனையுமே தவறு. உங்கள் குடும்பத்தில் எத்தனாவது ஆள் நீங்கள் பாருங்கள். நீங்கள் எத்தனாவது தலைமுறை? இப்போ நம்ம இங்கே உட்கார்ந்துருக்கிறோம், நம்ம அத்தனை பேரும் நம்ம எத்தனாவது தலைமுறை? நாம் 7வது தலைமுறை தான். நாம் அத்தனை பேருமே 7வது தலைமுறை. இதுதான் நம்ம தலைமுறை 7 தான். நாம் தலைமுறை 6. நமக்கு மேலே தலைமுறை 6 யாரை சொல்கிறோம்? நம்ம அம்மாவும் அப்பாவும். அப்போ தலைமுறை 6ல் நமக்கு எத்தனை பேர் இருக்காங்க? நமக்கு முன்னாடி 2 பேர் இருப்பாங்க. தலைமுறை 5ல் பாருங்க, அவங்க கூட அப்பா அம்மா சேர்ந்துரும். அப்போ தலைமுறை 5ல் 2 அம்மா 2 அப்பா இருப்பாங்க. நமக்கு எவ்வளோ ஆச்சு? 4. தலைமுறை 4ல் இன்னும் 2 பேர் சேருங்க, 4 அம்மா 4 அப்பா இருப்பாங்க நமக்கு. தலைமுறை 3ல் 8 அம்மா 8 அப்பா இருப்பாங்க. தலைமுறை 2ல் 16 அம்மா 16 அப்பா இருப்பாங்க. தலைமுறை 1 போனீங்கன்னா நம்ம 1வது தலைமுறையில் 32 அம்மா 32 அப்பா. அப்போ இது மொத்தத்தையும் கூட்டினீங்கன்னா எத்தனை பேர் வருது? 126 பேர் வரும். அப்போ நம்ம குடும்பத்தில் நாம் எத்தனாவது ஆள்? அப்போ நீங்கள் 7, 5, 6ன்னு சொன்னீங்க. இப்போ இங்கே இருக்கிற அத்தனை பேருமே நம்ம குடும்பத்தில் எத்தனாவது ஆள்? நாம் அத்தனை பேருமே 127. இந்த 127 இந்த உலகத்தில் எத்தனை வருஷம் வாழணும்? 120 வருஷம் வாழணும். 127 எத்தனை வருஷம் வாழணும்? 120 வருஷம் வாழணும். ஆனால் இந்த 127 யார்? அது நாம் அத்தனை பேருமே. இது என்ன பண்ணுது? இந்த 126 பேருடைய கர்மாக்கள்
அத்தனை பேருடைய பதிவுகளோடு தான், அதைத்தான் 6 தலைமுறை பதிவுகளோடு 127வது ஆளாக எத்தனை பதிவுகள் நமக்குள்ள இருக்கு சொல்லியிருக்க பாருங்க. நம்ம இந்த பிரபஞ்சத்தில் பிறந்திருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் 84 கர்மாவோட தான் பிறப்பான். அந்த 84 கர்மாவில் என்ன இருக்கு? இவருக்கு இத்தனை வயசுல கல்யாணம் நடக்கணும், இத்தனை வயசுல இந்த மனைவி வரணும், கணவன் வரணும், இத்தனை குழந்தைங்க பிறக்கணும், இந்த இடத்துல இவர் வேலைக்கு போகணும், இவ்வளோ சம்பாதிக்கணும், இவர் சொந்தமாக வீடு கட்டணும், சொந்தமாக வண்டி வாகனம் வாங்கணும், வாழ்க்கையில் இவ்வளோ உயரத்துக்கு வரணும், இந்த இடத்துல இவருக்கு ஒரு நஷ்டம் வரணும், இந்த இடத்துல இவருக்கு ஒரு விபத்து வரணும், இந்த இடத்துல இவருக்கு ஒரு அறுவை சிகிச்சை வரணும், இந்த இடத்துல இவருக்கு வந்து ஒரு லாபம் கிடைக்கணும், இந்த இடத்துல இவருக்கு ஒரு நஷ்டம் கிடைக்கணும். இப்படி நமக்குள்ள வந்து என்ன இருக்கு? பாவமும் இருக்கிறது, புண்ணியமும் இருக்கிறது. அதுதான் ஒவ்வொரு மனிதனுக்கும் 84 கர்மாக்கள். இந்த 84 கர்மா யாரோட தொடர்புடையது? இது ஞாபகம் வச்சுக்கங்க, இன்னைக்கு 126 பேரோடு தொடர்பினை உடையது. இதுல யாரோட கர்மான்றது நமக்கு தெரியாது. அதுதான் இறைவனுடைய ரகசியம். பிறப்பும் இறப்பும் அவனுடைய ரகசியம். இது யாரோட கர்மா கூட நம்ம லிங்க் ஆறுன்னு தெரியாது. ஆனால் அதை தான் நம்ம சொல்றோம். ஒரு கஷ்டம் வந்தால் நம்ம என்ன சொல்றோம்? யார் செய்த பாவம் தெரியல, நான் அனுபவிக்கிறேன். அப்போ யார் செய்தது? அது பக்கத்து வீட்டுக்காரங்க செய்தாங்களா? யார் செய்தது? அதை இந்த 126ல் ஏதோ ஒன்று செய்திருக்குது, ஏதோ ஒரு நல்லது செய்திருக்குது. அந்த 126ல் ஒன்று நல்லது இருக்குது. அந்த நல்லது பண்ண வைத்தா இன்னைக்கு நம்மெல்லாம் இங்கே உட்காந்து இந்த காய்கள் இப்போ பயிற்சி அட்டன் பண்ணுறோம். அப்போ நன்மையும் இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே. அப்போ இது பாருங்க, 127வது மனிதன் 126 பேருடைய 84 கர்மவினை பதிவுகளோடு இந்த பிரபஞ்சத்திலே 120 வருடம் அவன் உயிர் வாழ வேண்டும். இந்த 120 வருஷத்தை தீர்மானிக்கிறது எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த 84 கர்மாக்கள் தான். இது என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய ஆயுளை தீர்மானிச்சிடும். பொதுவாக 120 வருஷம். இந்த 120ல் இவன் எத்தனை வருஷம் வரைக்கும் இருக்கணும்ன்றது தீர்மானிக்கிறது இது. இது எப்போ தீர்மானிக்கப்படும் நமக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து, அம்மாவும் அப்பாவும் ஒன்று சேர்றாங்க. சேர்ந்து அந்த கரு தாயினுடைய வயிற்றிலே 4வது நாள் உருவாயிடுச்சுன்னா அந்த கருவிற்கு கர்மா எதுவும் இல்லை. ஏன்னா 4வது நாள் உருவார கரு தாயினுடைய வயிற்றிலேயே முதல் 2 மாதத்துக்குள்ளேயே கரு வந்து சிதைஞ்சு போயிடும். அது வந்து பல பிறவிகள் எடுத்து ஒரு தாயினுடைய வயிற்றிலே கருவாக வந்து அத்தோட கர்மா முடிஞ்சு போயிடும். அதுக்கு அதே தாயினுடைய வயிற்றிலே 7வது நாள் கரு உருவாகும். தந்தை தாய் இணைந்த பிறகு டே 7 அந்த 7வது நாள் கரு உருவாச்சுன்னா அந்த கரு என்னன்னு கேட்டிங்கன்னா தாயினுடைய வயிற்றிலே கருவாக வளர்ந்து அதுக்கு உயிர் துடிப்பு 91வது நாள் ஹார்ட் பீட் வந்த பிறகு இறைவனுடைய தனக்கு என்ன கர்மா அந்த உபதேசத்தை கேட்ட பிறகு 4வது மாதம் இல்லை 5வது மாதத்துக்குள்ள அந்த கரு வந்து அபார்ஷன் சொல்கிறோம் இல்லையா, கரு சிதைஞ்சு போயிடும். இது 2வது ஒன்று இருக்குது. 3வதாக ஒன்று இருக்குது. தாயினுடைய வயிற்றிலே கரு 14வது நாள் உருவாகும், டே 14. இந்த 14வது நாள் உருவாகிற கரு யாரு? இங்கே சிவகங்கையில் உட்கார்ந்துருக்கிற நம்ம அத்தனை பேருமே தான். நாமெல்லாம் 14வது நாள் உருவான கரு. இந்த 14வது நாள் உருவாகின்ற கரு இந்த பிரபஞ்சத்திலே குறைஞ்சது ஒரு 75 வயசு வரைக்குமாவது நல்லா இருக்கும். அதுக்கு மேலே இதெல்லாம் நமக்கு போனஸ் தான், நமக்கு நல்லா இருக்கும். புரியுதுங்களா? 17வது நாள் ஒரு சில கரு உருவாகும். அந்த 17வது நாள் உருவாகிற கரு தான் இந்த பிரபஞ்சத்திலே அவங்களாம் யாரு? மகான்களாக அவதரிக்கிறார்கள். இப்போ 4 நிலைகளில் கரு உருவாகும். 4, 7, 14, 17. இப்போ நாமெல்லாம் எத்தனாவதுல இருக்கோம்? 14ல் இருக்கோம். இந்த 14 என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, தாயினுடைய வயிற்றிலே கருவாக உருவாகும் பொழுது இந்த சூரியன், அந்த சூரிய குடும்பத்தை சார்ந்த 5 கிரகங்கள், சூரியனுடைய நிழல் கிரகமாகிய ராகு கேது, ஷேடோ பிளானட், சாயா கிரகங்கள், இந்த 9ம் இதில்
சூரியன் கரு உருவாகின்ற நேரத்திலே நம்ம அம்மா வயிற்றில் இருக்கும் பொழுது கரு உருவாகின அந்த க்ஷண நேரம்னு சொல்கிறோம் பாருங்கள், நேனோ செகண்ட்ஸ், அந்த நேரத்தில் சூரியனுடைய சுழற்சி எந்த டிகிரியில் இருந்தது, எந்த வேகத்தில் இருந்தது, அதே மாதிரி தான் சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி மற்றும் சூரியனில் நடு மையத்திலிருந்து வெளிப்படுகின்ற மேலும் கீழுமாக வெளிப்படுகின்ற இந்த ராகு, கேது, இவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு. அந்த டிஸ்டன்ஸ்ல எவ்வளவு வேகத்தில் இருந்தார்கள், அந்த நேரத்தில் காந்த அலையினுடைய அடர்த்தி அதிகமாக இருந்ததா, நன்மை தரக்கூடிய வைப்ரேஷனா, தீமை தரக்கூடிய வைப்ரேஷனா, இது அத்தனையும் அந்த நேரத்தில் என்ன இருந்ததோ அதுதான் இந்த 84 கர்மாவை இந்த 120 வயசுலேருந்து என்னன்றதை ஒரு கணக்கு போட்டு நம்மக்கிட்ட கொடுத்துரும். அவ்வளோதான். இதுதான் நம்முடைய என்னன்னு சொல்கிறோம், நம்ம அதை தலை எழுத்து அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுதான் இது நம்மளை ரூல் பண்ணுறது. இதுதான் சூரியன் 6 வருஷம் நம்மக்கிட்ட இருக்கும், சந்திரன் 10 வருஷம், செவ்வாய் 7 வருஷம், புதன் 17 வருஷம், குரு 16 வருஷம், சுக்கிரன் 20 வருஷம், சனி 19 வருஷம், ராகு 18 வருஷம், கேது 7 வருடம். இதுதான் நம்மளை இவங்க ரூல் பண்ணுறவங்க. இந்த மொத்த வருடத்தை நீங்கள் கூட்டினீங்கன்னா எத்தனை வருஷம் வரும்? இதுதான் மனிதனுடைய ஆயுள். அப்போது இந்த ரூல் பண்ணுறத இந்த வருஷத்துக்கு பேர் தான் என்னது? இதுக்கு பேர் தான் வந்து தசை அப்படின்னு சொல்கிறோம். எனக்கு சுக்கிர தசைப்பா அடிக்குதுப்பா, எனக்கு சனி தசைப்பா ரொம்ப கஷ்டம்ப்பா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ அந்த தசை இது கருவில் என்ன இருந்ததோ அந்தந்த தசா புத்திகள் விதி மதி வரும் பொழுது எந்தெந்த பதிவுகள் ரெக்கார்ட் ஆச்சோ இந்த 126 பேருடையது அந்தந்த நேரத்தில் இந்த 127வது மனிதனுக்கு நன்மையாகவோ தீமையாகவோ வெளிப்படும். அவ்வளோதான். இதான் அடிப்படை. ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு நன்மையாக வெளிப்பட்டதுன்னா நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம சந்தோஷமா ஏற்றுக்கிறோம். ஒரு தீமையாக வெளிப்பட்டதுன்னா கவலைப்படுறோம். ஏன் கவலைப்படுறோம் நம்ம? ஆனால் நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இங்கே வந்திருக்கிறோம். இங்கன்னா இந்த மன்றத்துக்கு இல்லை, இங்கே இல்லை. தாயினுடைய வயிற்றில் நம்ம கருவாக உருவாகும் பொழுது 91வது நாள் இருதய துடிப்பு நமக்கு வந்த உடனே இந்த மெய்ஞானம் என்ன சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பேர் வந்து கர்ப்ப உபதேசம் அப்படின்னு பேர். இந்த தாயினுடைய வயிற்றிலே கர்ப்பத்திலே நமக்கு ஒரு உபதேசம் இறைவனால் சொல்லப்பட்டதுன்னு மெய்ஞானம் சொல்கிறது. விஞ்ஞானம் இதை ஆராய்ச்சி செய்கிறது. அவ்வளோதான். அப்போ அதில் சொல்லும் பொழுது நமக்கு முதலிலே இறைவனால் சொல்லப்பட்ட உபதேசம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜன்மா, முக்தி, ஜரா, வியாதி, துக்க தோஷானு தர்சனம். இதுதான் நமக்கு முதல்ல சொல்லப்பட்ட உபதேசம். அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ இந்த தாயினுடைய வயிற்றிலே பல பிறவிகள் கடந்து, பல லட்சக்கணக்கான பிறவிகள் கடந்து இன்னைக்கு இந்த தாயினுடைய வயிற்றில் இந்த 14வது நாள் ஒரு கருவா என்ன பண்ணிருக்க? நீ உருவாயிருக்கிற. இந்த கரு உருவாகி அந்த 91வது நாள் அந்த இருதய துடிப்பு வந்த உடனே இறைவனால் உபதேசம் சொல்லப்படுகிறது நமக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதிகாசங்களில் நம்முடைய வேதங்களில் சொல்லப்படுகிறது. அப்படி சொல்லும் பொழுது நீ இப்போ உனக்கு பிறப்பு உறுதியாயிடுச்சு. ஏன்னா 14வது நாள் உருவாயிட்ட, பிறப்பு உறுதியாயிடுச்சு உனக்கு. இந்த பிறப்புக்கு அப்புறம் உனக்கு 3 நிலை இருக்கு. என்னது? பிறப்பு, எடுத்தோடனே இறந்து போயிடுவோமா நம்ம? பிறப்புக்கு நடுவில் 2 இருக்கு. பிறப்பு, இந்த பிறப்பு கொஞ்ச நாள் நீ போன உடனே அடுத்து உனக்கு என்ன வரும்? முதுமை வரும். அந்த முதுமை வர வர உனக்கு என்ன வரும்? நோயும் வரும். அந்த நோயும் வர வர 4வது என்ன வந்துடும்? உனக்கு மரணம் வந்துடும். அதுதான் ஜன்மா. ஜன்மான பிறப்பு, முக்தினா இறப்பு, ஜரா அப்படின்னு சொன்னா என்னது? முதுமை, வியாதின்னு சொன்னா நோய். இந்த 4ம் நமக்கு இருக்கிறது. இந்த 4ம் நீ ஏத்துக்கிறதா இருந்தா தான் உனக்கு மனித பிறவி. ஏத்துக்கலைன்னா உனக்கு இங்கேயும் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். ஆனால் நாமெல்லாம் என்ன பண்ணோம்?
நாலுத்தையும் ஏற்றுக்கொண்டோம். இந்த நாலுத்தையும் ஏற்றுக்கிட்டதுனால தான் நம்ம தாயினுடைய வயிற்றுல 10வது மாதம் நம்ம என்ன பண்ணோம், வெளியில் வந்தோம். அப்போ வெளியில் வந்ததனுடைய நோக்கம் என்ன? நம்ம வெளியில் வந்ததனுடைய நோக்கம் என்ன? இறைவனை உணர்தல், அறநெறியோடு வாழ்தல். இதுதான் மனித வாழ்க்கை. சித்தர்கள் சொல்கிறதும் அதுதான், வேதங்கள் சொல்வதும் அதுதான், வேதாத்திரி மகரிஷி சொல்கிறதும் அதுதான். நல்ல மனிதனாக வாழ வேண்டும். அந்த மனிதன் என்ன பண்ணணும்? வாழும் காலத்திலேயே என்ன பண்ணணும்? இறை உணர்வை பெற வேண்டும். வாழும் காலத்திலேயே முக்தி வரணும். இறந்தது பிறகு வரல முக்தி கிடையாது. ஆனால் நாம் என்ன பண்ணிட்டோம்? நாளும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு தான் தாயினுடைய வயிற்றிலே கருவா உருவானும். இப்போது நம்ம வீட்டில் ஒருத்தருக்கு குழந்தை பிறக்குது. இப்போது உடனே நீங்கள் ஃபோன் பண்ணி நம்ம மன்ற அன்பருக்கே சொல்கிறீங்க, ஃபோன் பண்ணி எனக்கு பேரன் பிறந்திருக்கிறான், பேத்தி பிறந்திருக்கிறான்னு. உடனே ஆப்போசிட்டில் என்ன சொல்லுவாங்க? வாழ்க வளமுடன், வாழ்க வளம். எப்போ ஸ்வீட்டு கொடுப்பீங்க, எப்போ ட்ரீட்டு கொடுப்பீங்க, கேட்குறமா இல்லையா? என்னமோ சரி, அப்போ அதை நம்ம ஒத்துக்கிட்டோம். அடுத்தது, எனக்கு முதுமை வந்துடுச்சுங்க, வாழ்க வளமுடன், எப்போ ட்ரீட்டு கொடுப்பீங்க? யாராவது கேட்குறீங்களா? எனக்கு நோய் வந்துருச்சுங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க, எப்போ கல்யாண சாப்பாடு போட போகிறீங்க? அதுக்கு மரணம் வந்துருச்சுங்க, எப்போங்க சாப்பாடு, எப்போ பார்ட்டி கொடுக்கலாம் அதுக்கு? அப்போ நாளும் நம்ம ஏற்றுக்கிட்டோமா இல்லையா? ஆனால் நாளும் ஏற்றுக்கிட்டு, ஆனால் நம்ம எதுக்கு மட்டும் ட்ரீட்டு கேட்குறோம்? பிறப்புக்கு மட்டும் ட்ரீட்டு கேட்குறோம். முதுமைக்கு கேட்கல, நோய்க்கு கேட்கல, மரணத்துக்கு கேட்கல. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? நாலுத்தையும் ஒரு மனிதன் என்ன பண்ணணும்? சமமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு எது எது எல்லாம் வாழ்க்கையில் நடக்கிறதோ அதனுடைய அந்த பேர் தான் விளைவுன்னு பேர். அந்த விளைவுக்கு முன்னாடி ஒன்று நாமளே ஏதோ ஒரு செயலை செய்திருக்கணும். அப்படி இல்லைன்னா யார் செய்திருப்பாங்க? ஆமாம், நமக்கு முன்னாடி இருக்கிற இந்த 126 பேரில் யாரோ ஒருத்தர் செய்ததனுடைய விளைவு யாருக்கு வருது? நமக்கு வரும். இது நமக்கு தான் வரும்னு சொல்ல முடியாது. இது என்ன ஆகும்? நம்ம குடும்பத்தில் 3 பேர் இருப்போம். அக்காவுக்கு இருக்காது, தம்பிக்கு இருக்காது, ஆனால் யாருக்கு இருக்கும்? நமக்கு இருக்கும். நம்ம கேள்வி கேட்போம், எங்கள் அக்கா நல்லா இருக்காங்களே, என் தம்பி நல்லா இருக்கானே, எனக்கு இப்படி வந்துருச்சேன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அது இந்த இடத்துல இதுக்கு தனக்கு ஒத்த ஜீன் எங்கே வருதுன்னு பார்க்கும். தனக்கு ஒத்த ஜீன் எங்கே வருதோ அங்கே வந்து அது லிங்க் கொடுத்துரும். அப்போ நமக்கு அதெல்லாம் எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனால் இவை அனைத்தும் எதில் அடங்கி இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய விந்துநாத திரவம் என்று சொல்லுகின்ற செக்ஸ் வைட்டல் ஃப்ளூயிட், அந்த விந்துநாத திரவத்தில் தான் இவை அனைத்தும் அடங்கி இருக்கிறது. அப்போ நாம் என்ன பண்ணுறோம்? அந்த விந்துநாத திரவத்தை இருக்கிற இடத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? அதுக்கு பேர் தான் மூலாதாரம், ஜெனட்டிக் சென்டர், கரு மையம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த விந்துநாத திரவத்திற்கு ஒரு சிறப்பான விளக்கத்தை கொடுத்தது யாருன்னா மகரிஷி மட்டும்தான். அது வந்து என்ன? விந்துநாத திரவ மையம், உயிருக்கான மையமும் அதுதான், சக்தி என்று சொல்லுகின்ற காந்த மையமும் அதுதான். மூணுத்துக்குமே ஆதாரம் அதுதான். அப்போ அந்த இடத்துக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துக்கு இதுதான், அந்த இடத்துக்கு பேர் மூலாதாரம்னு பேர். இந்த இடத்துக்கு பேர், இந்த இடத்துக்கு இன்னொரு பேர் யோகம் என்ன சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா திரிகால ஞானி அப்படின்னு சொல்கிறது. திரிகாலம்னு என்ன அர்த்தம்? இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். நம்முடைய 3 காலமும் நம்ம முன்னோர்களுடைய பதிவுகள், நாம் செய்த பதிவுகள்லாம் நம்ம செய்த பாவம் புண்ணியம் எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இனிமேல் இறக்கிற வரைக்கும் இருக்க போகிறது. இது 3ம் அறிந்த ஞானி திரிகால ஞானி. அதுக்கு பேர் தான் கரு மையம்னு பேர். அந்த கரு மையத்தில் தான் இந்த 84 பதிவுகள் இந்தந்த தசையில், இந்த தசைக்குள்ள இந்த புத்தியில், அந்த புத்திக்குள்ள இந்த அந்தரத்தில், அந்த அந்தரத்துக்குள்ள இந்த சூட்சுமத்தில், அந்த சூட்சுமத்துக்குள்ள இந்த கரணத்தில் உங்களுக்கு இது எதெல்லாம் நடக்கும்ன்றது வந்து இந்த கோள்கள் இப்படித்தான் உள்ளுக்குள்ள ஸ்டோர் பண்ணி நமக்கு வைத்திருக்கிறது. அப்போ நமக்கு நல்ல கர்மாக்களும் இருக்கிறது, கெட்ட கர்மாக்களும் இருக்கிறது. இந்த கர்மாவிலிருந்து நம்ம தப்பிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? கரு மையத்தை தூய்மை செய்யணும். அப்போ கருமையத்தை தூய்மை செய்தால், எதை தூய்மை செய்தால் கருமையம் தூய்மை அடையும்?
விந்துநாத திரவத்தை நம்ம என்ன பண்ணலாம்? தூய்மை பண்ணிட்டோம்னா கருமை என்ன ஆயிடும்? நமக்கு ஆட்டோமேட்டிக்கா தூய்மை அடைந்து விடும். அப்போ அந்த விந்துநாத திரவத்தை தூய்மை செய்கின்ற ஒரு அற்புதமான பயிற்சி தான் என்ன பயிற்சி? காயகல்ப பயிற்சி. அவ்வளோதாங்க. இதுக்கு தான் இவ்வளோ நேரம் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம், காயகல்பம் காயகல்பம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ காயகல்பம் என்பது என்ன? கர்மாவிலிருந்து தப்பிப்பதற்கான ஒரு எளிய வழி. ஆனால் நம்ம என்ன பண்ணணும்? பயிற்சியை தொடர்ந்து செய்ய வேண்டும். பயிற்சியை நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா எது பிடிச்சிக்கோ? கர்மா பிடிச்சிக்கோ. பயிற்சியை ஸ்டாப் பண்ணிட்டா கர்மா பிடிச்சிக்கோ. பயிற்சி கண்டினியூவாக செய்தீங்கன்னா கர்மா என்ன பண்ணாது நம்மளை? கர்மா எழுச்சி பெற்றாலும், இந்த நேரப்படி எழுச்சி பெற்றாலும், உன்னுடைய பயிற்சியினுடைய முயற்சி அதிகமாக இருந்தால் கர்மா உன்னை எந்த விதத்திலும் பாதிக்காது. அப்போ நம்ம காயகல்ப பயிற்சி செய்யலாமா வேண்டாமாங்க? நல்லா சத்தமாக சொல்லுங்க. செய்யலாம். ரைட். இப்போ காயகல்ப பயிற்சி நம்ம செய்யலான்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். ரைட். இப்போ இந்த விந்துல தான் அத்தனையும் பதிவுகள் அடங்கி இருக்கிறது. தாயினுடைய நாதத்திலும் தந்தையினுடைய விந்துவிலும் இது அடங்கி இருக்கிறது. இதுதான் கடைசி. இப்போ இந்த கரு உருவாகும் பொழுது இந்த 84 கர்மால யார் அதிகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அப்பாக்கள் தான் அதிகம் பதிவில். ஆண்கள் தான் அதிகமான பதிவு கொடுப்பார்கள். பெண்கள் பாருங்க 14 இங்கே பாருங்க. அதாவதுங்க ஒரு கரு உருவாகும் பொழுது முதல்ல 28 ரெக்கார்டு கிரியேட் ஆகுங்க. அந்த 28 ரெக்கார்டு யாருன்னு கேட்டிங்கன்னா அப்பா 14 அம்மா 14. இந்த 28 கர்மாக்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அம்மா தன்னுடைய தாயிடம், எந்த அம்மா வயிற்றில் கரு உருவாகுதோ அந்த அம்மாவுக்கு அவங்க அம்மா கிட்ட தாய்ப்பால் குடித்த நாள் முதல் கொண்டு தன்னுடைய வயிற்றிலே கரு உருவாகின்ற நாள் அந்த க்ஷண நேரம் வரைக்கும் அந்த தாயானவர் சத்குணம், ரஜோகுணம், தாமச குணத்தின் மூலமாக அந்த குணங்களை ஏற்படுத்தக்கூடிய எந்தெந்த வகையான உணவுகளை உண்டார்களோ அந்த தாய், அது மூலமா 14 பதிவுகளை யாரு கொடுத்துருவாங்க? அந்த அம்மா குழந்தைக்கு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி அப்பாவும் அதே 14 பதிவுகளை இந்த குழந்தை கொடுத்துருவார். அப்போ அப்பா 14 அம்மா 14 எது மூலமா கொடுக்குறோம் பதிவுகள்? முதல்ல உணவின் மூலமாக கொடுக்குறோம். இப்போ ஒன்றில் உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். நம்ம வீட்டில் ஒரு குழந்தை இருக்குங்க. இப்போ உங்களுக்கு ஒரு பேத்தி இருக்கிறாங்க, பேரனோ பேத்தியோ இருக்கிறாங்க. என்ன சொல்லுவாங்க? நீங்களே சொல்லுவீங்க பாருங்க. உங்கள் பொண்ணை உதாரணம் காமிச்சு சொல்லுங்க பாருங்க. அம்மா எப்படி மிளகா பொடிக்கு இட்லியை தொட்டுட்டு சாப்பிடுமோ அப்படியே சாப்பிடுவாங்க எல்லாரும். எதுக்கு எதை தொட்டுப்பாங்க? இட்லிக்கு மிளகா பொடி தொட்டுப்பாங்க. ஆனால் அவங்க பொண்ணு என்ன பண்ணுவாங்க? மிளகா பொடிக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ்வளோ காரம் விரும்பி சாப்பிடும். அதே மாதிரி இந்த பேத்தி பாருமா. அப்போ அம்மா எதை கொடுத்துருக்காங்க? இப்போ தன்னுடைய உணவின் மூலமாக அந்த பொண்ணுக்கு என்னத்தை கொடுத்துட்டாங்க? அந்த இது கொடுத்துட்டாங்க. அம்மாவனுடைய கர்மா என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அம்மா வயிற்றில் ஒரு அல்சர் வரணும்னு ஒரு கர்மா இருக்கும். ஆனால் அந்த அம்மாவுக்கு அவங்க அப்பா அம்மாவனுடைய பதிவு நல்லா இருக்கிறதுனால அது அந்த அம்மாவுக்கு வராது. யாருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு? இப்போ இந்த பேத்திக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி அம்மாவுக்கு வர வேண்டியது யாருக்கு வரும்? பேத்திக்கு வயிற்று வலி வந்துடும். இப்படி தான் அம்மா கொடுக்குறது. இந்த அம்மா கொடுக்குற கணக்கு இந்த உணவோடு முடிஞ்சு போயிடும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நீங்கள்லாம் போயாச்சு. இதுக்கப்புறம் ஃபுல்லாக எங்கள் சைடு தான். அப்பா 14 உணவின் மூலமாக பதிவுகள். அப்பா அது இல்லாமல் தன்னுடைய சொந்த பதிவாக அப்பா 21 பதிவை கொடுப்பார். ஏன் அப்பா அது அதிகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருக்கிறதுலே அப்பா தான் அதிகம் பதிவுகள். என்ன காரணம்னு சொல்லிடுறேன். அப்பா 21 பதிவு கொடுப்பார். அப்பாவுடைய அப்பா 15 பதிவு கொடுப்பார். அப்பாவுடைய தாத்தா 10 கொடுப்பார். அப்பாவினுடைய தாத்தாவினுடைய அப்பா 6 கொடுப்பார். அப்பாவினுடைய தாத்தாவினுடைய தாத்தா 3 கொடுப்பார். அப்பாவினுடைய தாத்தாவினுடைய கொள்ளு தாத்தா 1 கொடுப்பார். அப்போ ஆண் வழியில் பார்த்தீங்கன்னா 70 கர்மாவும்
அம்மா வழியில் எத்தனை? 14. அப்போ பதிவு யார் அதிகமாக கொடுக்கறது? அப்பா தான் அதிகமாக பதிவு கொடுப்பார், 70. அம்மா எவ்வளோ? 14. ஆனால் நாங்கள்லாம் என்ன சொல்லுவோம் உங்ககிட்ட, என்னத்தை நீ பிள்ளைய பெற்று வச்சிருக்கிற, என்னத்தை நீ பிள்ளைய வளர்க்குறேன்னு யாரும் அப்படியே பழைய தூக்கி யார் மேலே போட்டுருவோம். நீங்கள் வீட்டுக்கு போய் இதெல்லாம் கேட்கக்கூடாது. ஆமாம், வீட்டில் போய் குடும்பத்தில் வந்து குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடாது. என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறீங்க, அவ்வளோதான். சரிங்களா? இது ஏன் வந்து அப்பா வழி அதிகமாக இருக்குது? அம்மாவுக்கு 14 தானே இருக்குது, அப்பாவுக்கு தான் எவ்வளோ அதிகம்? அப்பா வழி தான். அப்பா மட்டும் எவ்வளோ கொடுக்குறாரு பாருங்க, 21 + 14 35 பதிவை அப்பா தான் கொடுக்குறாரு. 84ல் 35 யாரு? அப்பா தான். அதுக்கப்புறம் மிச்சம், அதுக்கப்புறம் பாருங்க, அதுக்கப்புறம் மொத்தம் அத்தனையுமே வந்து 35 பதிவு அப்பாவுடைய தலைமுறை கொடுக்குது. அப்போ அப்பா தலைமுறை 35, அப்பா 35, 70, அம்மா 14. ஏன் அப்பா வழி அதிகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ நமக்கு இன்னைக்கு ஒருத்தருக்கு பர்த்டே, இன்னைக்கு இல்லையா, 16 டிசம்பர் 2023 பர்த்டே அப்படின்னு சொன்னால், அவர் பிறந்த தேதி எப்போ என்ன வரக்கணும்? இப்போ 16ஆம் தேதி, டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி பர்த்டே. அப்படி தானே கொண்டாடணும். பிறந்த நாள் நம்ம எத்தனை மாதத்துக்கு ஒரு முறை கொண்டாடுறோம்? பிறந்த நாள் வருஷத்துக்கு ஒரு முறை தானே கொண்டாடுறோம். நல்லா சத்தமாக சொல்லுங்க. வருஷத்துக்கு ஒரு முறை பிறந்த நாளை நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஆனால் அம்மாவுடைய வயத்தில் எத்தனை மாதம் இருந்தோம் நம்ம? அப்போ 10 மாதத்துக்கு ஒரு தடவை தானே பிறந்த நாளை கொண்டாடணும். நீங்கள் 12 மாதத்துக்கு ஒரு தடவை பிறந்த நாளை கொண்டாடுறீங்க. இது ஏன் நம்ம சிந்தனை பண்ணல? வருஷத்துக்கு ஒரு தடவை தான் டேட் வருமா? ஏன் வராது? ஏன் வராது? 16ஆம் தேதின்றது எப்போனாலும் மாதம் வருது. ஜனவரி மாதம் பிறந்தாங்கன்னா 10வது மாதம் அக்டோபர் மாதம் தானே பிறந்தநாள் கொண்டாடணும். ஏன் திருப்பி ஜனவரி பிறந்தநாள் கொண்டாடுறோம்? காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல 2 மாதம் அப்பாவினுடைய வித்து பையில எந்த விந்து அணுக்கள் உயிரோடு தரம் திறமாக இருக்கிறதோ, ஞாபகம் வச்சுக்க, அப்பாவினுடைய விந்துல உயிரணுக்கள் 60 நாட்கள் உயிரோடு இருக்கும். 60 நாட்கள் வரைக்கும் எந்த உயிரணு தரம் திறத்தோடு இருக்கிறதோ 2 மாதம், அதுதான் தாயினுடைய கருவறைக்கு உள்ள போன உடனே அங்க தாயினுடைய விந்து நாதத்தோடு இணைந்து இந்த விந்து கரு உருவாகி அம்மா கிட்ட 10 மாதம் இருக்கும். அப்போ 2 மாதம் யார்கிட்ட இருந்தோம்? நம்ம அப்பா கிட்ட. 10 மாதம். அதனால தான் நம்ம 12 மாதத்துக்கு ஒரு முறை பிறந்தநாளை கொண்டாடுறோம். புரியுதுங்களா? அப்போ அந்த கருவுக்கு உயிர் கொடுக்கறது யாரு? அப்பா தான் உயிர் கொடுக்கிறார். ஏன்னா விந்து, அப்பாவுடைய விந்துல தான் உயிரணு இருக்கிறது. அப்பா தான் உயிர் கொடுக்கிறார். அந்த உயிரை தாய் என்ன பண்றாங்க? தன்னுடைய திருவறையில் அதை பெற்றுக்கொண்டு 10 மாசத்துல என்ன பண்றாங்க? அந்த உயிருக்கு ஒரு உடலை கொடுக்கிறாங்க. புரியுதுங்களா? அப்போ உடலுக்கு பவர் ஜாஸ்தியா, உயிருக்கு பவர் ஜாஸ்தியா? உயிருக்கு பவர் ஜாஸ்தி. அந்த உயிர்ல தான் கர்மா அதிகம். அதனால தான் அப்பா சைடில் 70 இருக்குது, அம்மா சைடில் 14 இருக்குது. புரியுதுங்களா? ஆனால் நீங்கள் தான் சொல்கிறீங்க 10 மாதம் நான் அவனை சுமந்து பெத்தனேன்னு. நாங்கள் என்றைக்குமே எந்த இடத்துலையும் 2 மாதம் நான் அவனை சுமந்து பெத்தனேன் நாங்கள் சொல்லவே இல்லை. நாங்கள் யாரும் நம்ம சொல்லியிருக்கோமா? யாராவது சத்தமாக சொல்லுங்கய்யா. நம்ம யாருமே சொல்லலையே. ஆனால் அவங்க சொல்கிறாங்கல்ல. வாழ்க வளமுடன். ரைட். இப்போ நம்ம பேசிக் பார்த்துட்டோமா? இப்போது காயகல்ப பயிற்சி நம்ம ஏன் செய்யணுன்ற ஒரு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் நமக்கு வந்திருக்கு. தலைமுறை பதிவுகள் இதில் எப்படி இல்லை வந்து ஸ்டோர் ஆகுதுன்ற நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சிருக்கு. இதை வச்சுக்கிட்டு இப்போ நம்ம பயிற்சிக்கு உள்ளே போகும் பொழுது விஞ்ஞானபூர்வமாக இது எப்படி நமக்கு வந்து சரியாகிறது அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? வாழ்க வளமுடன்.